வள்ளுவர் செய்த திருக்குறளை தமிழ் மாதின் இனிய உயிர்நிலையை உள்ளம் தெளிவுறப் பருகுவமே உத்தமராகி ஒழுகுவமே என்று சொன்னார் கவிமணி. வான்புகள் வள்ளுவன் தமிழனுக்கு கிடைத்த ஒரு பெரும் பேறு. அவனால் தமிழ்நாடு மட்டும் உயர்வு பெறவில்லை, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பூரிப்போடு சொல்லி விகின்றான் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி. தமிழகத்தில் எல்லா நூல்களும் அழிந்து விட்டாலும் கூட திருக்குறள் என்ற ஒன்று மிஞ்சி இருந்தால் அதை வைத்து எல்லா நூல்களையும் நாம் மீட்டு எடுத்து விடலாம் என்று சொல்லுவார்கள். அது உண்மைதான். ஏனென்று சொன்னால் 1.25 அடிகளிலே உலகையே அளந்த பெருமை வான்புகள் வள்ளுவனுக்கு உண்டு. அந்த வள்ளுவன் தன்னுடைய குறளில் பயன்படுத்தி இருக்கும் புத்திகளையெல்லாம் நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கே வியப்பாக இருக்கும். இத்தனை ஆழ்ந்த அறிவு, கூர்மையான அறிவு, அகலமான அறிவு அந்த மாப்புலவனுக்கு வந்த திறத்தை எண்ணி எண்ணி தமிழர்கள் அனைவருமே மகிழலாம். அவனுடைய குறளிலே சில இடங்களிலே ஓமைகளை சொல்லி கருத்தை புரிய வைப்பார், சில இடங்களிலே உருவகங்களாக சொல்லுவார், சில இடங்களிலே சொல்லாமல் சொல்லி வேறொரு கருத்தை சொல்லி என்ன சொல்ல வருகிறோமோ அதை புரிய வைப்பான். ஒரே குறளிலே கேள்வியும் கேட்பான், அதற்கு பதிலும் சொல்லுவான். இன்னொரு குறளிலே கேள்வி மட்டும் இருக்கும், அதற்கு பதில் வேறொரு இடத்திலே இருக்கும். இப்படி பல்வேறு உத்திகளை பயன்படுத்திய அறிஞனாக வள்ளுவன் திகழ்ந்த காரணத்தினால்தான் உலக புலவர் வரிசையிலே அவனை பெருமைப்படுத்தி திருக்குறளை பல மொழிகளிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று நாம் பெருமைப்படுகிறோம். ஒரே ஒரு குறளை நான் சொல்லி பார்க்கிறேன். பீலிவை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயரும். இது குறள். பீலி என்று சொன்னால் மயில் தோகை, சாகாடு என்று சொல்லுவது வண்டி, அச்சி அந்த வண்டியில் பொருத்தப்பட்ட அச்சு. அச்சில்லாத தேர் முச்சானும் ஓடாது என்று சொல்லுவார்கள். அதுபோல் அந்த அச்சாணி இல்லை என்று சொன்னால் அது தேராக இருந்தாலும் சரி, வண்டியாக இருந்தாலும் சரி, அதற்கு அச்சாணி மிக அவசியமாக இருக்கிறது. பீலிவை சாகாடும் அச்சி இரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்ற குறளிலே என்ன சொல்ல வருகிறான்? வண்டியை அச்சாணி போட்டுத்தான் ஓட்ட வேண்டும் என்று வள்ளுவன் சொல்ல வருகிறானா என்று எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அதற்குள் மிக பெரிய கருத்தை மறைத்து வைத்திருக்கிறார். சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். பிரிது மொழியில் அணி என்று இலக்கணத்திலே இதை பேசுவார்கள். கருதிய பொருள் தொகுத்து அது புலப்படுத்துவதற்கு ஒத்தது ஒன்று உரைப்பின் அது ஒட்டன மொழிபு என்று சொல்லுவார். ஒட்டணி. வள்ளுவன் காலத்திலே இந்த ஒட்டணிகள் எல்லாம் இருந்ததில்லை, பின்னால் தான் வந்தது. ஆனாலும் கூட வான்புகள் வள்ளுவன் தனது சிந்தனையிலே அந்த பிரிது மொழிதல் அணியை கொண்டு வருகிறார். மயில் தொகை இருக்கிறதே, அது மிக மென்மையானது. அந்த மென்மையான மயில் தொகையை அளவுக்கு அதிகமாக ஒரு வண்டியிலே ஏற்றிவிட்டால் அச்சாணி முறிந்துவிடும். பாருங்கள், மெல்லியதுதான். ஆனால் அந்த மெல்லியதையே அளவுக்கு அதிகமாக ஏற்றி வைக்கின்ற போது ஒரு வண்டியில் அச்சாணியே முறிந்து வண்டி கொடை சாய்ந்து விடுகிறது என்று சொன்னால் என்ன சொல்ல வருகிறார் மாண்புகள் வள்ளுவன்? நிறைய மயில் தொகையை வண்டியில் ஏற்றாதே என்று சொல்ல வருகிறானா? இல்லை. அதன் மூலம் என்ன கருத்தை இவன் சொல்லுகிறான்? ஒரு கூட்டம் தனியாக இருப்பதை விட, பல்வேறு கருத்துக்களோடு இருப்பதை விட, அவர்களெல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் எந்த பகைவரையும் எதிர்த்து விடலாம். ஒற்றுமை பலம் தரும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என்று பாரதி பாடினானே. அதுபோல நாம் பலம் இல்லாமல் இருக்கிறோமே, நம்மால் வெல்ல முடியுமா என்ற எண்ணம் இல்லாமல் நம்முடைய பலத்தை எல்லாம் எப்படி சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை போன்றவர்களையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு பலத்தை பெற்றால் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் செய்து முடித்து விடலாம் என்பதை வான்புகள் வள்ளுவன் சொல்லுகிறான் என்பதை நாம் இந்த குறளிலே எண்ணுகிறோம். இப்படி சொல்லாமல் சொல்லிய குறள் ஒன்றல்ல, இரண்டல்ல, 9 குறளை திருக்குறளிலே பெய்து வைத்திருக்கிறான் வான்புகள் வள்ளுவன் என்று எண்ணுகிற போது நமது நெஞ்சமெல்லாம் இருக்கிறது. ஆதலால் தான் திருக்குறளை
தெவிட்டாத தெள்ளபுது என்றார்கள். என்று வரை வல்லிகையில் மனம் இருக்குமோ, என்று வரை இமயமலை உயர்ந்திருக்குமோ, என்று வரை சூரியனும் கிழக்குதிக்குமோ, அன்று வரை திருக்குறள் நிலைத்து நிற்கும் என்பதுதான் உண்மை.